அப்புறம் ஹாய், உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் பேசலான்னு கொஞ்சம் பேசணும்னு தோணுது, பேசுகிறேன். ஏன்னா இப்போ சாப்பாடு டைமு எனக்கு. நானும் வேலைக்கு தான் போகிறேன். நிறையா பேர் என் கூட பேசுகிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, என் கூட சண்டைக்கே வர்றாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் கோவப்படுறாருன்னு அவர்கிட்ட பாருங்க. எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். பணத்தினால பிரச்சனை வரலாம். ஒரு நாள் வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னோம்னா அதை கேட்காமட்டோம்னா அதனால் பிரச்சனை வரலாம். ஏன்னா வெளியே அவர் கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு வர்றதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ இந்த வேலை செய்யலையா அந்த வேலை செய்யலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ கேட்குறப்போ டென்ஷனை கொண்டு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட தான், சம்சாரத்துக்கிட்ட தான் இது பண்ண முடியும். அதை நீங்கள் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு அன்பாக 2 வார்த்தை அவர் கூட, அவர் ஏங்க காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா ஒரு சொம்பு தண்ணி கொண்டே கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற வர டென்ஷன் அவருக்கு கம்மியாயிரும். இது எங்களோட எனக்கு எங்கள் வீட்டுக்காரரே சொல்லி கொடுத்த பழக்கம் இது. இப்படிதாம்மா இருக்கணும், சரியாயிரும். ஆனால் அவர் கோபத்தில் தான் வருவார், என்னை திட்டுவார், என்னையுமே திட்டுவார், எல்லாமே பேசுவார். ஆனால் பேசினாலும் சரிங்க தங்க, நான் சரி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவர் தங்கங்க தான் சொல்லுவேன். அப்படியே சொல்லி சரிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சண்டையை எப்படி கம்மி பண்ணணும், நான் என்ன தப்பு செய்கிறேன், அவரை எதிர்த்து பேசுவேனா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்து இப்போ தான் நானே திருந்தி இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் பட்டா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி சண்டை கட்டாமல் எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம்ல. ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி வாழ்வது எப்படி. அவர் என்ன சொன்னாலும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஒரு 2 நிமிஷம் கழித்து செய்கிறது. இல்லைன்னா இருங்க இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சில பேர் நிறைய பேர் இல்லை இவங்க கூட வாழவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. 2 பேரும் பொறுமையாக இருந்து 2 பேரும் அன்பாக பேசுனீங்கன்னா ஜெயிச்சு வாழலாம். ஏன்னா அந்த அன்புக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது. கடவுளே சொல்லுவார், சிவனும் பார்வதியுமே சண்டை கட்டிகிட்டே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சண்டை கட்டிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழ்றது ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்கே அவளை காணும், அவளை சாப்பாடு போடுறதுக்கு காணும், சாப்பாடு போட்டு இங்கே அவர் ஒன்றும் காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குற ஒரு தனி விருப்பமாக இருக்கும். அந்த மாதிரி சேர்ந்து வாழுங்க. சும்மா சண்டை கட்டாதீங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இப்போ இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாமே அதிகமாக கோவப்பட்டு இது பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ செல்லு வந்ததுனால யாரோட முகத்தையும் யாருமே பார்த்து பேசிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்த்தாங்கன்னாவே முதல்ல அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறாங்க, எவ்வளோ இதாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ யாருமே அவங்கவுங்க முகத்தை பார்த்து பேசிக்கிறது இல்லை. பேசுங்க, சந்தோஷமா இருங்க. என்னடா இந்த அக்கா ரொம்ப போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்துட்டு சொல்லணும்னு சொல்லித்தான் எனக்கு தோணுச்சு, சொன்னேன். ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய்.